ஹலோ மக்களே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நலமா இருக்கீங்களா? இன்னைக்கான ரொம்பவே சூப்பரான ஒரு ட்ராமா தாங்க பார்க்க போகிறோம். ஸ்டார்டிங்லேயே பார்த்தோம் அப்படின்னா வந்துட்டு ஹீரோயின் இருக்காங்கல்ல, அவங்களும் ஹீரோவும் சேர்ந்துட்டு ரொம்பவே ரொமான்ஸ் பண்ணிட்டு இருப்பாங்க. ஹீரோ வந்து ஒரு பைலட்டாக இருப்பார், ஹீரோயின் வந்துட்டு ஏர் ஹோஸ்டராக இருப்பாங்க. அவங்களுக்கு ஹெல்ப்பர் அந்த மாதிரி ஹெல்ப் பண்ணுற மாதிரி தான் இருப்பாங்க. ஸோ இவங்க ரெண்டு பேரும் வந்துட்டு அப்படியே கொஞ்சம் லவ் அப்படிலாம் இருக்கும், க்ரஷ் இருக்கும், எல்லாம் மிக்ஸ் ஆகி அவங்க ரெண்டு பேரும் இன்றைக்கி வந்துட்டு ஒன்றாவே ஸ்டே பண்ணிட்டாங்க. ரொமான்ஸ் எல்லாம் முடிச்சதுக்கப்புறம் காலையில் ஹீரோ எந்திரிச்சு வருவார். ஹீரோயின் யோசனையிலே இருப்பாங்க. அப்போ ஹீரோ வந்துட்டு அவங்கள ஹக் பண்ணிவிட்டு என்ன சொல்வாருன்னா, இந்த வீடு இன்றைக்கி நம்ம இப்போ வரைக்கும் நம்ம ஒன்றா சேர்ந்து லிவிங் லைஃப் வாழ்ந்துட்டுருக்கோம். ஃப்யூச்சரில் நம்ம ரெண்டு பேர் கல்யாணம் பண்ணதுக்கப்புறம் இது நம்மளோட வீடாகிடும், சந்தோஷமாக இருக்கல அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஹக் பண்ணிகிட்டே கேட்பாரா. ஹீரோன் என்ன பண்ணுவாங்க, மெதுவாக அவரோட கையை எடுத்து விட்டுருவாங்க. ஹீரோக்கு ஒன்றும் புரியாது, எதுக்கா அப்படி நடந்துக்கிறா அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டே இருப்பார். அதுக்கு ஹீரோயின் என்ன சொல்லுவாங்கன்னா வந்துட்டு, நம்ம வந்து பிரேக்கப் பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. ஹீரோக்கு புரியவே புரியாது. நீ என்ன சொல்கிற, என்ன என்ன கைண்ட் ஆஃப் ஜோக் இது அப்படின்ற மாதிரி ஹீரோ வந்து கேட்பாரு. அது ஹீரோயின் என்ன சொல்வாங்க, நான் ஒன்றும் ஜோக் பண்ணலை, நான் உண்மையை தான் சொல்கிறேன் அப்படின்னு. எதுக்காக நம்ம பிரேக்கப் பண்ணணும் அப்படின்ற மாதிரி ஹீரோ வந்து கேட்பாரா. அது ஹீரோயின் என்ன சொல்வாங்க, நான் வேற ஒருத்தரை விரும்புகிறேன், எனக்கு வேற ஒருத்தரை பிடிச்சிருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லுவோம். ஹீரோக்கு ஒன்றுமே புரியாது. இவ்வளோ நாளாக நம்ம கூட தான் பழகிட்டு இருக்கா, ரிலேஷன்ஷிப்பில் இருந்துகிட்டு இருக்கா, இன்றைக்கி நம்மளுக்கு எல்லாமே முடிஞ்சு போச்சு. இந்த டைமில் நம்ம ஃப்யூச்சரில் இப்படி இருக்கணும் அப்படி இருக்கணும் நான் சொல்கிற டைமில் எனக்கு இன்னொருத்தனை பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாளே அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ ரொம்ப உடஞ்சி போயிடுவார். ஹீரோயின் பார்த்தீங்கன்னா அப்படியே அங்கேருந்து மெதுவாக வந்துடுவாங்களா. ஹீரோ அப்படியே நின்றுட்டே இருப்பார். ஹீரோயின் இப்போ என்ன யோசிப்பாங்க, அவங்க சின்ன வயசாக இருக்கும் போது அவங்களுக்கு வந்துட்டு ஒரு குட்டி பையன் வந்து இவங்களுக்கு வந்து ஹீரோயினுக்கு வந்து ஹெல்ப் பண்ணியிருப்பான். அந்த குட்டி பையனை தான் வந்து இவங்க வந்து கல்யாணம் பண்ணால் அவனை தான் பண்ணணும் அப்படின்ற மாதிரி நினச்சிட்டு இருப்பாங்க. ஆனால் அதில் என்னன்னா, சரி கல்யாணம் பண்ணால் அவங்க நினைக்கிறோன்னா அவங்க மட்டும் தானே அந்த மாதிரி எல்லாமே இருக்கணும். அப்போ எல்லாம் இப்போ முடிஞ்சு போகணுன்னா, இப்போ நான் ரிலேஷன்ஷிப்லலாம் முடிஞ்சு போயிட்டு அப்புறமா நான் அவனை தான் கல்யாணம் பண்ண நினச்சா அப்புறம் அது என்ன இருக்குது, அது மட்டும் தான் கொஞ்சம் யோசனையாக இருந்துச்சு. சரி அவங்களுக்கு ஏதோ ஒரு பிரின்சிபல் வச்சுருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு இப்போ வந்து ஹீரோக்கு இதெல்லாம் தெரியாதுல்ல. அவர் என்ன நினைக்கிறாரு, இவங்க குட்டி வயசு லவ் அதெல்லாம் அவருக்கு தெரியலை. என்னது இது, நம்ம இந்த அளவுக்கு அவளை நேசிக்கும் போது திடீர்னு வந்துட்டு பிரேக்கப் பண்ணிட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு போகிறாள் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ ரொம்பவே மனசுடைஞ்சு போயிடுவார். இருந்தாங்க அதெல்லாம் வந்துட்டு எந்த டைம் அப்படின்னா வந்து இவங்க ரெண்டு பேர் படிச்சுக்கிட்டு இருப்பாங்கல்ல, அந்த பைலட்டுக்காக படிக்கிற அந்த ட்ரைனிங் டைம் இருக்குல்ல, அப்போ தான் வந்துட்டு அவங்க ரெண்டு பேர் வந்து பழகிட்டு இருந்திருக்காங்க. இதெல்லாம் முடிஞ்சு இப்போ 7 வருஷம் ஆகிடுது. 7 வருஷத்துக்கு ஆனதுக்கு அப்புறமா ஹீரோ வந்து பைலட்டாகவே ஆயிடுறாரு. பைலட் ஆகி இப்போ அவர் உள்ளே வரும்போது பார்த்தா ஹீரோயினோட சேர்ந்து ஒரு 4-5 பேர் வந்து வரிசையாக நின்றுட்டே இருக்காங்க ஏர் ஹோஸ்டரா. அதை பார்த்த உடனே ஹீரோன்னு இப்படி ஒருத்தர் பார்த்து ஒருத்தர் அப்படியே அதிர்ச்சியாக பார்த்துப்பாங்க. ஏன்னா 7 வருஷத்துக்கு அப்புறம் 2 பேரும் பார்த்துட்டே இருக்காங்க. ஹீரோ வந்து ஹீரோயினை பார்த்தா அப்படியே அதிர்ச்சியில் நின்றுட்டே இருப்பாரா. இப்போ ஹீரோயின் கூட நிற்கிற லேடிஸ்லாம் வந்து என்ன கேட்பாங்கன்னா, அவங்க கேப்டன் உங்களுக்கு அவங்கள தெரியுமா, நீங்கள் 2 பேரும் முன்னாடி அறிமுகமா, அவங்கள பார்த்தோன்னு அப்படியே அதிர்ச்சியில் நிற்கிறேன்னு கேட்கும்போது ஹீரோயின் அப்படியே பார்த்துட்டே இருப்பாங்க. ஹீரோ என்ன சொல்வார், எனக்கும் அவங்களுக்கும் எந்த ஒரு பழக்கமும் கிடையாது, எங்களுக்கு யாருன்னு தெரியாது, எனக்கு அவளை யாருன்னு அப்படிலாம் தெரியாது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவர் பாட்டுக்கும் போயிடுவார். ஹீரோ இப்படி கண்டுக்காமல் போனவுடனே அவங்க என்ன பண்ணாங்க என்ன சொன்னாங்கன்றதெல்லாம் அவங்க மறந்துடுவாங்க. இப்போ அவங்க என்ன மைண்டில் ஓடிட்டு இருக்கும் அப்படின்னா வந்துட்டு 7 வருஷம் ஆகுது அவனை பார்த்து, இப்போ தான் முறையாக பார்க்குறேன். இன்றைக்கி வந்து அவன் ரொம்ப மரியாதைக்குரிய ஒரு சிஓவாக வேற இருக்கான். பைலட்டாக சிஓவா அப்படி தான் அவங்க நினைக்கிறாங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு பொசிஷனில் அவன் இருக்கான். இப்போ ரொம்ப வசதியாக வேற இருக்கான். இந்த டைமில் அவனை பொறுத்த வரைக்கும் நம்ம ஒருத்தா இருப்போமா, நம்மளை வந்து அவன் நினச்சி கூட பார்க்க மாட்டான்ல அப்படின்ற மாதிரி இவங்க நினச்சிட்டே இருப்பாங்க. ஸோ ஹீரோ அதெல்லாம் கண்டுக்க மாட்டார், அவர் பாட்டுக்கு போயிடுவார். எனக்கு வந்து ஒரு குழந்தையே இருக்கும். அந்த பெண் குழந்தைக்கு வந்து ஒரு 6-7 வயசு அந்த மாதிரி இருக்கும். ஸோ அந்த குழந்தை வந்துட்டு இப்போ ஹீரோயின் வந்துட்டு வெளியே போயிட்டு வந்தோன்னா அவங்களுக்காக ஸ்நாக்ஸ் எல்லாம் எடுத்து வச்சுட்டு அம்மாக்காக ஸ்பெஷலாக அது கொடுத்துட்டே இருக்கும். இப்போ ஹீரோயினுக்கு வந்துட்டு ஒருத்தர் துணையாக இருக்காருன்னா அது வந்து யாருன்னே தெரியாது. அவர் ஒரு ஃப்ரெண்டாக இருந்து ஹீரோயினை சப்போர்ட் பண்ணிட்டு இருப்பார் இத்தனை வருஷமா. இப்போ அவர் என்ன சொல்வார், இப்போ ஹீரோயினோட குட்டி பாப்பா வந்துட்டு நான் அம்மாவுக்கு தண்ணி எடுத்துகிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அது அந்த பக்கம் ஓடினோன்னா அவர் என்ன கேட்பாரு, இப்போ பாப்பா வந்து ஸ்கூலில் சேர்க்கணும் அப்படின்ற மாதிரி அவர் சொல்வார். அதுக்கு ஹீரோயின் என்ன சொல்வாங்க அப்படின்னா வந்துட்டு, இது 7 வருஷமாக எங்களுக்காக நீங்கள் நிறையவே ஹெல்ப் பண்ணிட்ட, அதாவது தம்பியா அப்படி பார்ப்பாங்க, எங்களுக்காக நிறையவே நீ ஹெல்ப் பண்ணிட்ட, நான் பார்ட் டைம் ஜாப் பார்த்துக்கிட்டேன், இப்போ அவங்க பார்க்குற ஜாப்லாம் அவங்களுக்கு இன்னும் சேலரி கரெக்டாக இல்லை, ஸோ வந்து இன்னும் கொஞ்சம் பார்ட் டைம் ஜாப் பார்த்துட்டு அதுக்கப்புறமா வந்துட்டு பொண்ணு வந்து ஸ்கூலில் சேர்க்கறத பற்றி நான் யோசிக்கிறேன், நீ எனக்காக நிறையவே பண்ணிட்ட, இதுவே எனக்கு ரொம்ப பெரிய விஷயம் அப்படின்ற மாதிரி அவர்கிட்ட பேசிகிட்டு இருப்பாங்க. ஹீரோயின் வந்து அவர் ஷோல்டரில் கை போட்டு அவருக்கு சும்மா தட்டி கொடுக்குற மாதிரி அந்த மாதிரி பேசிகிட்டே இருப்பாங்க. இதை வந்து ஹீரோ தூரத்துலேருந்து ஜன்னலில் பார்த்துருவாரு. அவருக்கு சரியான கோவமாக இருக்கும். இதுக்கு தான் வந்துட்டு 7 வருஷத்துக்கு முன்னாடி என்னை நீ வேண்டான்னு சொல்லிட்டு போனியா, என்ன ஹீரோயின் சொன்ன காரணம் அதுதானே, எனக்கு இன்னொருத்தரை பிடிச்சிருக்குன்னு, அவன் தான் இதுவா அப்படின்ற மாதிரி ஹீரோ நினச்சிப்பார். அதோட என்ன பண்ணுவார், ஹீரோயினுக்கு இப்போ கால் பண்ணுவார். கால் பண்ணிவிட்டு இங்கே ரூமுக்கு வாங்க அப்படின்ற மாதிரி கூப்பிடுவோம். ஹீரோயின் வந்துட்டு இப்போ கேப்டனாக தானே பார்க்குறாங்க. உடனே அவங்க வேகமாக இப்போ வரும்போது கதவை தட்டிட்டு வருவாங்களா, உள்ளவான்னு சொல்லிட்டு கூப்பிடுவார். வந்த உடனே இப்போ ஹீரோ என்ன கேட்பாரு, ஒர்க் டைமில் வந்துட்டு எதுக்காக நீ வந்துட்டு தேவையில்லாத வேலையெல்லாம் பார்த்துட்டு இருக்கேன்னு கேட்கும்போது ஹீரோனுக்கு ஒரு மாதிரி இருக்கும். இப்போ ஹீரோயினை பார்க்கறதுக்காக தான் அவர் இருக்கார்ல அந்த ஃப்ரெண்டு, அவர் வந்துட்டு அந்த குட்டி பாப்பா கூட்டிகிட்டே வந்திருப்பார். ஸோ இவங்க 2 பேர் பேசுகிறத ஹீரோ பார்த்ததுனால
அவருக்கு கோவமாக இருக்குது. இப்போ ஹீரோயின் எதுவும் சொல்ல ஆரம்பிப்பாங்க. அதுக்குள்ளே ஹீரோ என்ன சொல்வாருன்னா, 7 வருஷத்துக்கு முன்னாடி எனக்கு உன்னை ரொம்ப பிடிச்சிருந்தது, ஆனால் இப்போ அதே மாதிரி மைண்ட் செட்டில் நான் இருக்கேன்னு நீ நினச்சினா அது உன்னோட முட்டாள்தனம். எனக்கு உன்னை அந்த அளவுக்குலாம் பிடிக்கலாம் இல்லை, ஆனால் வேலை பார்க்குற இடத்துல வேலையை மட்டும் பார்க்குற வேலையை வச்சுக்கோ. இந்த மாதிரி அங்கிட்டும் அதாவது இப்படி இப்படி பண்ணுறது, பேசுறது, பழகுறது அதெல்லாம் இங்கே வச்சுக்காத அப்படின்ற மாதிரி ஹீரோ திட்டி விடுவார். எனக்கு மனசு கஷ்டமாக இருக்குமோ உடனே அவங்க என்ன சொல்வாங்க, சரி ஓகே நான் அப்படி தப்பு பண்ணிட்டேன் அப்படின்னா வந்துட்டு வேணா நான் இந்த வேலையை வேணா ரிசைன் பண்ணிட்டு போயிடுறேன் அப்படின்ற மாதிரி ஹீரோயின் சொல்லுவாங்க. இன்னும் ஹீரோக்கு இன்னும் கொஞ்சம் கோவம் வரும். அது எப்படி நீ அசால்ட்டாக வந்து வேலையை ரிசைன் பண்ணிட்டு போயிட்ட அப்படின்னா வந்துட்டு எல்லாம் முடிஞ்சிடும் நினச்சிட்டு இருக்கியா, உன் இஷ்டத்துக்கு நீ ஆடுறதுக்கு, அப்படி மட்டும் நீ ரிசைன் பண்ணிட்டு இந்த ட்ரைனிங் பீரியடில் நீ இந்த இடத்த விட்டு போன அப்படின்னா வந்துட்டு 1 மில்லியன் கிட்ட நீ வந்து பெனாலிட்டி அதாவது ஃபைன் கட்டுற மாதிரி இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லும். ஹீரோனுக்கு ஒரு மாதிரி இருக்கும், அப்படியே ஒரு மாதிரி ஆடி போயிடுவாங்க. இப்போ உள்ள சூழ்நிலையில் 1 மில்லியன் வந்துட்டு வாய்ப்பே கிடையாது அப்படின்ற மாதிரி ஹீரோன் யோசிப்பாங்க. அதே நேரத்தில் ஹீரோன் இப்போ என்ன யோசிச்சு பார்ப்பாங்கன்னா, அந்த முன்னாடி ஹீரோவும் ஹீரோயினும் படிக்கிற டைமில் பழகிட்டு இருந்தாங்களே, அப்போவே ஹீரோயினோட ஃபேமிலி ரொம்ப உடஞ்சி போன மாதிரி இருப்பாங்க. ஸோ அந்த டைமில் வீட்டில் வந்துட்டு கலாட்டா பண்ணுவாங்க கடன்காரங்களாம். அப்போ ஹீரோ தான் வந்துட்டு பணம் கொடுத்து அந்த ஃபேமிலியை வந்து காப்பாற்றிருப்பார். ஏன்னா அவருக்கு வந்து ஹீரோயின் மேலே லவ் இருந்தது. ஸோ அவர் வந்து நிறைய ஹெல்ப் பண்ணியிருக்காரு. ஆனால் இப்போ வந்துட்டு வேலையை விட்டு போனால் வந்துட்டு பெனாலிட்டி கட்டணும் அப்படின்ற மாதிரி பேசுகிறாருன்னா அவனுக்கு சுத்தமாக நம்மளை வந்துட்டு மறந்துட்டான் அப்படின்ற மாதிரி ஹீரோயின் நினச்சிட்டு இருக்காங்க. ஸோ 2 பேரும் ஓப்பனாக இன்னும் எதுவும் பேசாததுனால இவங்களுக்கு வந்து ஹீரோ தனக்கு பிடிக்கலன்ற மாதிரி நினச்சிக்கிறாங்க. அப்போ ஹீரோயின் என்ன சொல்லுவாங்கன்னா, இந்த மாதிரி இப்போதைக்கு உள்ள சூழ்நிலையில் என்னால் பெனால்ட்டி கட்ட முடியாது, அதனால சாரி நான் இனிமேல் பார்த்து நடந்துக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்புவாங்க. அப்போ ஹீரோ விட மாட்டார். திடீர்னு கூப்பிட்டு நிப்பாட்டு வர என்ன விஷயம்னு சொல்லிட்டு ஹீரோயின் பார்ப்பாங்க. அது ஹீரோ என்ன கேட்பாரு, இப்போ அவனுக்காக தானே இப்போ இந்த பெனால்ட்டி கட்டுற அளவுக்கு நீங்கள் வந்திருக்க, அதாவது இந்த மாதிரி வேறு நேரத்தில் இன்னொருத்தங்கிட்ட பேசி பழகக்கூடாதுன்னு நான் சொல்கிறேன், அப்போ உடனே வந்துட்டு வேலையை விட்டு ரிசைன் பண்ணிட்டு போகிறேன் அப்படின்ற மாதிரி நீ சொல்கிற அப்படின்னா அதுக்கு 1 மில்லியன் பணம் கட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து பெனாலிட்டி அமௌண்ட்டை சொல்கிறேன். ஏன் அதை உடனே வந்துட்டு நீ வந்து அனுசரித்து போகணும், ஏன் உனக்காக அவனுக்காக தானே நீ வந்துட்டு என்னோடதை வந்து நீ பிரேக்கப் பண்ணிவிட்டு இன்னொருத்தரை பிடிச்சிருக்குன்னு சொல்லிட்டு போனேன், ஏன் அவன் வந்துட்டு உனக்காக வந்து அமௌண்ட் கட்ட மாட்டானா, அந்த 1 மில்லியனை வந்து அவன் கட்ட மாட்டானா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ கேட்பாரு. ஒன்று ஹீரோயின் என்ன சொல்வாங்கன்னா வந்துட்டு அது உனக்கு தேவையில்லாத விஷயம், பர்சனல் லைஃப்பை வந்துட்டு இங்கே கொண்டு வராதிங்க, நீங்கள் நான் ஒரு பிரச்சனை நான் ஏதாவது தப்பு பண்ணேன்னா நான் தான் அதுக்கு பொறுப்பு, மற்றவங்க இது பண்ணக்கூடாது அப்படி தான் சொல்லுவாங்க தவிர்த்து அவருக்கும் இவங்களுக்கும் என்ன ரிலேஷன் அப்படின்ற மாதிரி ஹீரோ கிட்ட அவங்க சொல்ல மாட்டாங்க. உடனே ஹீரோக்கு இன்னும் கோவமாக இருக்கும். உடனே அவர் என்ன கேட்பாரு, பணத்துக்காக நீ என்ன வேணால் செய்யக்கூடியவ தானே, அவன்கிட்ட நிறைய பணம் இருக்குது அப்படின்றனால தான் என்னை விட்டு போயிட்டா அப்படின்ற மாதிரி ஹீரோ நினச்சிக்கிட்டாரு. ஸோ இந்த 1 மில்லியனை கூட அவன் உனக்காக கட்ட மாட்டானா அப்படின்ற மாதிரி அவர் கேட்குறாரு. ஹீரோனுக்கு சரியான கோவமாக இருக்கும். ஆமாம் நான் பணத்தை ஆசை பிடிச்சவ தான், நான் பணத்தை மட்டும் தான் விரும்புகிறேன், அதனால் இப்போ என்னப்பா அப்படின்ற மாதிரி ஹீரோன் கோவமாக கேட்பாங்க. உடனே ஹீரோ என்ன பண்ணுவார், பணம் தானே உனக்கு வேணும் அதை நானே கொடுக்குறேன் அப்படின்ற மாதிரி சொன்னவர் அவரோட ட்ராயரை திறப்பார். வெறும் ஒரு கட்டு பணம் மட்டும் அது இருக்கும். அந்த கட்டு பணத்தை தூக்கி அப்படியே அவங்க மூஞ்சில் அப்படியே தூக்கி விட்டேறி வர அப்படியே ஹீரோன் பார்த்துட்டே நினைப்பாங்க. உடனே அவங்கள இழுத்துட்டு போய் வச்சு கிஸ் பண்ண ஆரம்பிச்சிடுவார். ஹீரோன் அவங்கள தள்ளி விட்டுட்டு வெளியே ஓடி வந்துடுவாங்க. அப்போ அவங்க நினைப்பாங்க, அவங்க ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு ஹீரோன் படுக்க வெளியே போயிடுவாங்க. இப்போ ஹீரோ உள்ளேருந்து ஃபீல் பண்ணிட்டே இருப்பார். இப்போ ஹீரோ வந்து என்ன பண்ணுவாருன்னா, அவருக்கு ட்ரிங்க்ஸ் பண்ணும் போல தோணும். உடனே அவர் ஃப்ரெண்ட்ஸை கூட்டிகிட்டு ட்ரிங்க் பண்ண போயிடுவார். அங்கே பார்த்தோம் அப்படின்னா வந்துட்டு ஒரு பொண்ணு வந்து ஹீரோவை ஒன் சைடாக லவ் பண்ணிகிட்டே இருக்கும். அந்த பொண்ணு பார்த்தோம் அப்படின்னா உள்ளதுலேயே ஒரு குட்டி பாப்பாவோட ட்ரெஸ் எடுத்து போட்டுக்கும். அதை வந்துட்டு என்ன பண்ணும், வேகமாக அதை போட்டுட்டு கால் மேலே காலை வேற தூக்கி போட்டுப்பாங்க. அப்புறமா வந்து ஹீரோ வந்தவுடனே அவங்க நேராக கூட உட்கார மாட்டாங்க, ஹீரோ மேலே சாஞ்சிக்கிட்டு அப்படியே தான் உட்காருவாங்க. அப்புறம் ஒரு பக்கம் வேற பெண்டாகி சாயிற மாதிரி சாஞ்சிக்கிட்டு இருக்கு. அது போய் சாஞ்சிக்கிட்டு இருக்க இடம் ஹீரோவாக இருக்காரு. அதுக்கப்புறம் கையை வேற ஹீரோ மேலே போட்டுக்கிட்டு ரொம்ப க்ளோஸாக உட்காந்துட்டு இருக்க மாதிரி உட்காந்துக்கிட்டு இருக்கு. உடனே ஹீரோ என்ன பண்ணாரு, ஃபஸ்ட்டு கையை எடுன்னு சொல்லிட்டு கையை தள்ளி விட்டுருவாரு. உடனே அது கூட பெருசாகவே எடுத்துக்காது. அதுக்கப்புறம் திரும்ப அவர் மேலே கையை போடுறதும் காலை போடுறதும் அப்படி தான் விளையாடிட்டே இருக்கும். ஹீரோக்கு கோவமாக இருக்கும், முறைச்சிக்கிட்டே உட்காந்துட்டு இருப்பாரு. அதுக்கப்புறம் ஒரு ஃப்ரெண்ட் என்ன சொல்வார், வெயிட்டர் வந்து சர்வ் பண்ணுங்க அப்படின்ற மாதிரி சொல்லவும் பார்த்தீங்கன்னா இப்போ ஹீரோயின் வந்து இங்கே நின்றுட்டு இருப்பாங்க. ஹீரோயினை பார்த்தோன்னே ஹீரோக்கு ஒரு மாதிரி இருக்கும். ஹீரோவை பார்த்தோன்னே ஹீரோயினுக்கு இப்படி 2 பேரும் மாறி பார்த்துட்டே இருப்பாங்களா. இவருக்கா கடுப்பாக இருக்குது, எங்கே போனாலும் இவளாக வந்துட்டு இருக்கா, இவளை கொண்டு ஒரு பிரச்சனை தான் இங்கே வந்து வந்தால் இங்கேயும் இருக்கா அப்படின்ற மாதிரி ஹீரோ நினைப்பாரு. ஒன்று ஹீரோட ஃப்ரெண்டு என்ன சொல்வார்னா, என்ன பார்த்துட்டே நிற்கிறீங்க சர்வ் பண்ணுங்க அப்படின்னு சொன்னோன்னே ஹீரோயின் வந்துட்டு அவருக்கு அந்த ட்ரிங்க்ஸ் எல்லாம் அந்த மாதிரிலாம் பண்ணி கொடுத்துட்ருப்பாங்க. உடனே இப்போ ஹீரோ என்ன நினைப்பார் அப்படின்னா வந்துட்டு அவரோட கார்டு எடுத்துகிட்டு உங்கள் சர்வீஸ் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, நான் ரொம்ப சாட்டிஸ்ஃபைட் ஆகிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அவரோட கார்டில் வந்து பணம் இருக்கும்ல அதை வந்துட்டு ஹீரோனோட ஷர்ட் இருக்குல்ல அந்த ஷர்ட்டு கிட்ட போயிட்டு அந்த காலர் இருக்கும்ல அதுக்கிட்ட போய் சொறி விடுவார். ஹீரோனுக்கு ஒரு மாதிரி ஆகிடும். டக்குன்னு அந்த கார்டை எடுத்து வச்சுட்டு அவங்க என்ன நினைப்பாங்க அப்படின்னா வந்துட்டு இவன் எதுக்காக நம்ம போகிற இடம்லாம் அவனும் வரான், ஒரு வேளை நம்மளை வேணும்னே ஃபாலோ பண்ணி இந்த மாதிரி பண்ணுறானா, இல்லை பிடிக்காம ஏதாவது நம்மளை கஷ்டப்படுத்தணும்னு வரானா அப்படின்ற மாதிரி ஹீரோயின் ஒரு பக்கம் யோசிச்சுட்டு இருப்பாங்க. ஹீரோயின் ரொம்ப உடஞ்சி போயிடுவாங்க. டக்குன்னு என்ன பண்ணுவாங்க அப்படின்னா வந்துட்டு அவங்க ட்ரிங்க் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. பண்ணிவிட்டு நீங்கள் கொடுத்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு வெளியே வந்துடுவாங்க. வெளியே வந்த ஹீரோயின் வந்து தேம்பி அழ ஆரம்பிச்சிருவாங்க. ஏன்னா உனக்கு பணம் தானே வேணும், அதை நான் கொடுக்குறேன்னு சொல்லிட்டு மூஞ்சிக்கு நேரம் விட்டு எறிஞ்சாரா. அது மட்டும் இல்லாமல் இப்போ அந்த அமௌண்ட்டை அந்த கார்டை வந்துட்டு
தூக்கி அவங்களோட காலரில் வேற சொறி விட்டுட்டு பணத்துக்காக நீ எதுவும் செய்யக்கூடியதானா அப்படின்ற மாதிரிலாம் அவர் பேசினது வந்து ஹீரோனுக்கு ரொம்ப மனசு கஷ்டமாக போயிடும். உடனே இங்கே தேம்பி தேம்பி நின்று அழுதுட்டு இருப்பாங்க. நீங்கள் கொடுத்த பணத்துக்கு ரொம்ப தேங்க்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து வெளியே வந்துடுவாங்க. இப்போ ஹீரோ வந்து வீட்டுக்கு கிளம்பிட்டு இருக்காரு. அதாவது அங்கேருந்து கிளம்புறாரு அந்த இடத்த விட்டு. கிளம்பும் போது ஹீரோன் அப்படியே தடுமாறிட்டே வருவாங்களா, காரில் ஏறு அப்படின்ற மாதிரி ஹீரோ சொல்வார். ஹீரோன் என்ன சொல்லுவாங்க, வேண்டாம் நீங்கள் நான் உங்களுக்கு சர்வீஸ் பண்ணதுக்கு எனக்கு அதிகமாகவே அமௌண்ட் கொடுத்துட்டீங்க. இதுக்கப்புறம் நீங்கள் வந்து என்னை கூட்டிகிட்டு போகணும் ட்ராப் பண்ணணும்னு அவசியமே கிடையாது. நான் டாக்ஸி பிடிச்சி போய்க்கிறேன், நீங்கள் கிளம்புங்க அப்படின்ற மாதிரி ஹீரோன் சொல்லுவாங்க. காரில் ஏறு அப்படின்ற மாதிரி ஹீரோ திரும்பவும் சொல்வார். ஹீரோன் கேட்காம தள்ளாடிக்கிட்டே அந்த பக்கம் ஓடிக்கிட்டு இருப்பாங்க. உன்னை ஹீரோ என்ன பண்ணுவார், இறங்கி போய் அவங்கள அப்படியே அழகாக தூக்கிட்டு வந்து காருக்குள்ளே ஏற்றிடுவார். உடனே அங்கேருந்து வெளியே ஓடணும்னு சொல்லிட்டு ஹீரோயின் வந்து கதவை திறப்பாங்களா. உடனே ஹீரோ என்ன பண்ணுவார், கையை பிடிச்சி இழுத்துப்பார். உடனே ஹீரோ ஷோல்டரை போய் அப்படியே படுத்துப்பாங்க. அப்போ ஹீரோ என்ன சொல்வார், இப்போ இல்லை நீ ரொம்ப ட்ரிங்க் பண்ணியிருக்க, இந்த டைமில் நீ வெளியே போகிறது சேஃப் இல்லை, சொன்னா புரிஞ்சுக்க அப்படின்ற மாதிரி ஹீரோ சொல்வார். உடனே ஹீரோயின் அப்படியே அவர் ஷோல்டர்லேயே படுத்துட்டு அது மட்டும் இல்லாமல் ஹீரோ இன்னொரு வார்த்தையும் சொல்வார், இப்போ நான் உன்னை வீட்டுக்கு கூப்பிட்டு போகிறேன், அங்கே போயிட்டு உனக்கு ஒரு சூப் வச்சு தரேன், அதை சாப்பிட்டா தெம்பாயிடுவேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டே இருப்பார். உன்னை ஹீரோ நினைப்பாங்க, இன்னும் நம்ம மேலே எதுக்காக இவன் கேரிங்காக இருக்கான். படிக்கிற காலத்தில் வந்துட்டு ஹீரோயினுக்கு அப்படி தான், அவங்க கஷ்டப்பட்டுட்டு தானே படிச்சுட்டு இருப்பாங்க. ஸோ அந்த டைமில் ஹீரோயினுக்கு வந்து பசிக்க தான் செய்யும். ஆனாலும் அவங்க வெளியே சொல்ல மாட்டாங்க. ஹீரோ மட்டும் தான் அவங்க பசியை வந்து புரிஞ்சுப்பார். அதுக்காக அவங்களுக்கு அதே அந்த அந்த ஹெல்த்தியான ஒரு சூப் வந்து ரெடி பண்ணி கொடுப்பாரு. அதை நானே ரெடி பண்ணி தரேன் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ இருந்த மாதிரி இப்போவும் அதே மாதிரி கேரிங்கில் இருக்கானு அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் யோசிச்சுட்டே இருப்பாங்க. வீட்டுக்கு வரும்போதே பார்த்தோம் அப்படின்னா அவரோட பிரதராக பழகிட்டு இருக்காங்கல்ல, அவர் வந்துட்டு வெளியே வந்துட்டு நீ என்ன ஆச்சு நீங்கள் 2 பேரும் ஒன்றா அப்படின்னு ஆரம்பிப்பாரு. ஹீரோன் வந்து அப்படி கையை பிடிச்சி அப்படியே தடுத்துருவாங்க. என்னை உள்ளே கூட்டிகிட்டு போ அப்படின்ற மாதிரி ஹீரோயின் சொல்லுவாங்க. உடனே அவரும் கூப்பிட வருவார். இப்போ ஹீரோ என்ன நினச்சிப்பாரு, எவ்வளோ தைரியம் இருந்தால் ஒன்றா வேறு 2 பேரும் ஸ்டே பண்ணியிருக்கீங்களா அப்படின்ற மாதிரி ஹீரோக்கு இப்போ கோவமாக இருக்கும். உடனே அவர் எதுவுமே அந்த இடத்துல பேச மாட்டார். ஹீரோயின் அதை வந்து இன்னும் சொல்லலை போல இருக்கு, நம்ம 2 பேருக்கு என்ன இல்லை அப்படிலாம் அவர் ஒரு மாதிரி நினச்சிட்டு ஹீரோயினை உள்ளே கூட்டிகிட்டு போவாரா. இப்போ ஹீரோட ஆள் என்ன பண்ணுவார், உங்களுக்காக பாஸ் வந்து சூப்பர் ரெடி பண்ணுறேன்னு சொன்னாங்களா, அந்த சூப்பை இந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்கவும் ஹீரோன் அதை வாங்கிக்கிட்டே உள்ளே வருவாங்க. வர வழியிலே இப்போ ஹீரோ அவர் அந்த பிரதர் இருக்கார்ல, அவர் வந்துட்டு ஹீரோயின் கிட்ட கேட்பாரு, இன்னும் நீங்கள் அவர்கிட்ட எதுவும் ஓப்பனாக பேசலை அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது, இப்போதைக்கு எதுவும் பேசுகிற மைண்ட்லேயே நான் இல்லை, அதை கேட்குற மைண்டில் அவனும் இல்லை அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ஹீரோன் உள்ளே வருவாங்க. உள்ளே வந்தவங்க பார்த்தோம் அப்படின்னா வந்துட்டு அந்த சூப்பர் ஹீரோ கொடுத்தாருல, அதை வந்துட்டு அதை ஒரு பவுலில் ஊற்றி அதை சாப்பிட்டுட்டு இருப்பாங்க. இப்போ ஹீரோயின் வந்துட்டு வேலைக்காக வந்திருக்காங்க. அப்போ அந்த இடத்துல வந்துட்டு ஹீரோனோட ஃப்ரெண்டு ஒருத்தவங்க என்ன சொல்லுவாங்க, இன்றைக்கி வந்துட்டு நம்ம கூட வந்துட்டு ஒரு பொண்ணு ஒருத்தவங்க வருவாங்க, அவங்க வந்துட்டு ஹீரோவோட ஃபியான்சி, அந்த பொண்ணை தான் கல்யாணம் பண்ணுவேன்னு சொல்லிட்டு முன்னாடியே வந்து ஹீரோ வந்து அவங்களுக்கு வந்து ப்ராமிஸ் பண்ணியிருக்காரு அப்படி இப்படின்னு சொல்லுவோம். ஹீரோனுக்கு ஒரு யோசனையாக இருக்கும், அவனுக்கு இந்த இடப்பட்ட காலத்தில் யாராவது பொண்ணை பிடிச்சிருக்கும், அதை தான் ஃபியான்சி போல இருக்குது, அந்த பொண்ணை தான் கல்யாணம் பண்ண போகிறான் போல இருக்குது அப்படின்ற மாதிரி ஹீரோ நினச்சிட்டே இருப்பாங்க. அதோடு இப்போ அவங்க ஃப்ளைட்டில் ஏறிடுவாங்க. ஒவ்வொருத்தவங்களுக்காக வெல்கம் பண்ணுறதுக்காக நின்றுட்டு இருப்பாங்களா வாசலில். அந்த மாதிரி வந்துட்டு வெல்கம் பண்ணிட்டே இருக்கும்போது கடைசியாக ஹீரோ வந்துடுவார். அப்படியே 2 பேரும் ஒரு மாதிரி பார்த்துப்பாங்க. அதோடு வந்து ஹீரோயின்கிட்ட வந்துட்டு அவங்க எதுவுமே அதாவது ஹீரோயின் வந்து ஹீரோ கிட்ட எதுவுமே பேசாமல் ஹீரோ பார்த்துட்டே இருப்பாங்க. உன்னை ஹீரோ என்ன சொல்வார், இப்போ ஃபஸ்ட் டைம் 2 பேரும் ஒன்றா ட்ராவல் பண்ணுற மாதிரி இருக்குல்ல, அந்த அவங்க ஃப்ளைட்டை வந்து இப்போ ட்ராவல் பண்ணுறது அதுக்கான இதெல்லாம் இருக்கும், டீட்டெயில்ஸ் எல்லாம் வந்துட்டு ஹீரோயின் கிட்ட வந்து ஒரு ஃபைல் மாதிரி கொடுப்பாரு. அதெல்லாம் படித்து பார்த்தவங்க அப்படியே யோசனையிலே இருப்பாங்களா. அப்போ அவருக்கு தெரிஞ்சிடும். அந்த மாதிரி அடுத்த பேஜில் அவர் வந்து என்ன சொல்வார் அப்படின்னா வந்துட்டு என்னோட ஃபியான்சியை பற்றியும் சொல்வார். என் ஃபியான்சி வந்து இதில் வராங்க அப்படின்ற மாதிரி அவர் சொல்வார். ஒன்று ஹீரோயின் வந்துட்டு ஒரு மாதிரி ஆகிடும். அதுக்கப்புறம் அந்த டீட்டெயில்ஸ் எதுவுமே படிக்க மாட்டாங்க, அப்படியே அமைதியாக நின்றுட்டே இருப்பாங்க. அப்போ அவங்க என்ன யோசிச்சு பார்ப்பாங்க அப்படின்னா, இவங்க 2 பேர் லவ் பண்ணுற காலத்தில் வந்துட்டு ஓப்பனாகவே வந்துட்டு நீ தான் என் லவர் அப்படின்றத சொல்லிக்க மாட்டாங்க. ஹீரோ என்ன பண்ணுவார், என்னோட கேர்ள் ஃப்ரெண்டுக்காக நான் ஒரு கிஃப்ட் எடுத்து வந்திருக்கேன்னு சொல்வார். ஹீரோயின் வந்து என்னோட பாய் ஃப்ரெண்டுக்காக நான் ஒரு கிஃப்ட் எடுத்து வந்திருக்கேன்னு சொல்லிட்டு 2 பேருமே எக்ஸ்சேஞ்ச் பண்ணிப்பாங்க. அதெல்லாம் ஹீரோயின் இப்போ யோசிச்சு பார்த்துட்டு அப்படியே நின்றுட்டே இருப்பாங்களா. அப்போ ஹீரோ என்ன சொல்வார், திரும்பவும் நீ என் மனசில் எந்த இடத்துல இருந்தியோ அதே இடத்துக்கு வந்துட்டு அந்த இடத்த எப்படி அந்த மாதிரி நினைக்கிறேன். இப்போ நம்ம ஃப்ளைட்டை வந்து டேக் ஆஃப் பண்ணுற டைம் வந்துருச்சு, ஸோ அந்த வேலையை நான் பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து போயிடுவாங்க. சொன்னது போலவே வந்து ஹீரோவோட ஃபியான்சி வந்து அந்த ஃப்ளைட்டில் தான் ட்ராவல் பண்ணிட்டு வந்திருக்கோம். இப்போ எல்லாருமே இறங்கி வந்துருவாங்களா. ஹீரோ வந்துடுவார், ஹீரோயின் வந்துடுவார். திரும்ப 2 பேரும் மாறி மாறி பார்த்துட்டே நிற்கும் போதே அந்த ஃபியான்சி பொண்ணு இருக்குல்ல, டொக்குன்னு நடந்து வரும். வேகமாக வந்தோடனே ஹீரோ கையை வந்து பிடிச்சிக்கிட்டு ஹாய் ஹலோன்ற மாதிரி ஹீரோ கிட்ட பேசிகிட்டே இருக்கும். ஹீரோயின் பார்த்துருவாங்க, ஓஹோ இதுதான் அந்த ஃபியான்சி பொண்ணு போல இருக்குது, சொன்ன மாதிரியே வந்துட்டா அப்படின்ற மாதிரி ஹீரோ நினச்சிட்டே இருப்பாங்க. இந்த நேரத்தில் அவங்க கூட மற்ற வேலை பார்க்குற மற்ற ஏர் ஹோஸ்டர்ஸ்லாம் இருக்காங்களா, ஏர் ஹோஸ்டர்ஸ், அவங்க என்ன பேசுவாங்க அப்படின்னா வந்துட்டு இவ தான் வந்துட்டு ஹீரோவோட ஃபியான்சி, இந்த பொண்ணு ரொம்ப அழகாக இருக்கால்ல, அப்போ அவங்க 2 பேருக்கு பொருத்தம் வந்து என்ன இருக்குது, கச்சிதமாக இருக்குது, 2 பேரும் மீட் ஃபார் ஈச் அதர் அப்படின்ற மாதிரிலாம் எல்லாரும் பேசிகிட்டே இருப்பாங்க. இது ஹீரோயினுக்கு அதில் விழுதுன்னா அவங்களுக்கு ரொம்ப அதெல்லாம் தாங்கிக்கவே முடியாது, ரொம்ப ஒரு மாதிரி இருக்கும். அந்த டைம் பார்த்து இந்த பொண்ணு வந்து ஹீரோட கையை பிடிச்சிட்டு பேசிகிட்டே இருக்குமா. ஹீரோனை பார்த்தோன்னா ரொம்ப நாள் ஆச்சு உன்னை பார்த்து, நீயும் இங்கே தான் ஒர்க் பண்ணுறியா அப்படின்னு கேட்டுட்டு நம்ம வேணால் ஒரு டின்னர் போகலாமா எல்லாரும் சேர்ந்துன்ற மாதிரி ஹீரோயின் கிட்டே கேட்டுகிட்டே இருக்கும். ஹீரோயின் வந்து டக்குன்னு அவங்களுக்கு ஃபோன் ரிங் ஆகவும் எதுவுமே பதில் சொல்லாமல் ஃபோன் பேசுறதுக்காக அங்கேருந்து போயிடுவாங்க. பேசிகிட்டு இருக்கும்போது பதட்டமாக பேசுகிறாங்க.
வந்துட்டாங்கன்ற மாதிரி ஹீரோ வந்து பார்த்துருவாரு. இப்போ ஹீரோயின் வந்துட்டு உடனே நான் கிளம்பி வரேன் அப்படின்னு சொல்லிட்டு வேக வேகமாக டாக்ஸியை பிடிச்சி அப்படியே கிளம்பி போயிடுவாங்களா. ஹீரோவுக்கு பார்த்தோன்னு ஒரு மாதிரி இருக்கும், ஏதோ உங்களுக்கு ஒரு பிரச்சனை அப்படின்ட்டு போகணும்னு நினைப்பாரு. இந்த ஃபியான்சி பொண்ணு ஹீரோட கையை டைட்டாக பிடிச்சிக்கும். உடனே ஹீரோ என்ன சொல்வார் அப்படின்னா வந்துட்டு, உன்னை கல்யாணம் பண்ணும் அப்படின்றது என்னோட ஆசை கிடையாது, அது எங்கள் அம்மாவோட விருப்பம். அவங்க தான் வந்துட்டு உன்னை கல்யாணம் பண்ணும் அப்படின்றதுக்காக உன்னை வர சொல்லியிருக்காங்க. ஸோ நீ எதாக இருந்தாலும் அவங்கள்ட்ட பேசிக்கோ. உனக்குன்னு தனிப்பட்ட வேலைகள் எதாக இருந்தால் அதில் நீ கவனம் செலுத்து. நம்ம கல்யாணத்தை பற்றி இப்போதைக்கு நான் யோசிக்க விருப்பப்படலை அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவர் பாட்டுக்கும் அங்கேருந்து போயிடுவார். வேக வேகமாக இப்போ ஹாஸ்பிட்டலுக்கு தான் வந்திருப்பாங்க. அங்கே வந்த உடனே இப்போ அந்த டாக்டர் இருக்காருல்ல, அவர்கிட்ட தான் பேசிகிட்டே இருப்பாங்க. இப்போ டாக்டர் பார்த்தீங்கன்னா ரொம்ப கேரிங்காக இருப்பார். டக்குன்னு அவர் என்ன பண்ணுவார், ஹீரோயின் இப்படி பதட்டமாக வந்திருக்காங்களோ உடனே அவங்களுக்கு வேறுத்து போயிருக்கும். இவர் உடனே டிஷ்யூ பேப்பர் எடுத்து ஹீரோயினுக்கு தொடச்சி விட ஆரம்பிச்சிருவார் டாக்டர். இதை ஹீரோ வந்து டக்குன்னு ஹீரோயின் பின்னாடியே வந்தவர் வந்து பார்த்துருவாரு. பார்த்த உடனே அவருக்கே ஒரு மாதிரி ஆகும். டக்குன்னு அவர் வந்து சத்தம் கொடுப்பாரா, ஹீரோயின் ஒன்று டக்குன்னு திரும்பி பார்ப்பாங்க. இதுக்கு தான் இவ்வளோ வேகமாக வந்தியா அப்படின்ற மாதிரி ஹீரோ கேட்பாரு. ஹீரோனுக்கு ஒன்றும் புரியாது. கேப்டன் நீங்கள் என்ன இங்கே பண்ணுறீங்க அப்படின்ற மாதிரி ஹீரோயின் கேட்பாங்க. அதுக்கு ஹீரோ என்ன சொல்வார், நீ அங்கேருந்து பேசிட்டு வரும்போதே ரொம்ப அர்ஜென்ட்டாக வந்த, அதனால் உனக்கு ஏதோ பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு தான் உன்னை ஃபாலோ பண்ணிகிட்டே வந்தேன். பார்த்தா நீ ஹாஸ்பிட்டலில் இருக்க, எமர்ஜென்சி வார்டுகிட்ட நின்றுட்டு இருக்க அப்படின்ற மாதிரிலாம் அவர் கேட்டுகிட்டே இருப்பாரா. உடனே இப்போ இவர் இருக்கார்ல அந்த டாக்டர் வந்து என்ன சொல்வார், இன்னும் நீங்கள் அவர்கிட்ட எந்த விஷயத்தையும் சொல்லலையே அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது ஹீரோயின் வந்து இப்படியே ஒரு மாதிரி சைகை காட்டுவாங்க. அது உடனே அந்த டாக்டர் வந்து ஸ்டாப் பண்ணிப்பாரு. நீங்கள் 2 பேரும் இப்போ எதை பற்றி பேசிட்டு உடனே அதை ஸ்டாப் பண்ணீங்க அப்படின்ற மாதிரி ஹீரோ கேட்பாரு. ஹீரோனுக்கு உடனே கோவம் வரும். அவங்க என்ன சொல்வாங்க, உங்ககிட்ட இருந்து வேலை பார்க்கவே பிடிக்கல அப்படின்னு சொல்லிட்டு நான் வெளியே போகலான்னு நினச்சேன். நீங்கள் இந்த மாதிரி பெனாலிட்டி அப்படி இப்படின்னு சொல்கிறதுனால தான் நான் வந்து திரும்ப வேலைக்கே நான் வந்து ஒத்துக்கிட்டேன். அதே சமயத்தில் இந்த மாதிரி என்னோட பர்சனல் இதில் வந்து தலையிட்டு என்ன ஏது அப்படின்றத கேட்காதீங்க, அது உங்களோட வேலை கிடையாது, அது அதாவது என்ன சொல்கிறது, உங்களுக்கு தேவையில்லாதது அப்படின்ற மாதிரி ஹீரோயின் சொல்லுவாங்க. அப்போ ஹீரோ என்ன சொல்லுவார், பப்ளிக் பிளேஸில் வேலை முடித்த உடனே வந்துட்டு நீ இங்கே வந்து நின்றுட்டு இவன் கூட வந்துட்டு உனக்கு அம்மா தொடச்சி விட்றான், நீ நின்றுக்கிட்டு இருக்க, அதை நான் கேட்குறது உனக்கு கோவம் வருதா அப்படின்ற மாதிரி ஹீரோ கோவமாக பேசுவார். அப்படின்னு வந்துட்டு இப்போ எனக்கு லீவ் வேணும் அப்படின்னு கேட்பாங்க ஹீரோ கிட்ட. அது மட்டும் இல்லாமல் அந்த டாக்டர்கிட்ட என்ன சொல்லுவாங்க, டாக்டர் நீங்கள் போய் உங்கள் வேலையை பாருங்கள் அப்படின்னு சொல்லுவோம். டாக்டர் அங்கிறது எதுவுமே பேசாமல் போயிடுவார். இப்போ ஹீரோயின் என்ன பண்ணுவாங்க, நான் உங்ககிட்ட லீவ் கேட்டுட்டேன், நான் கிளம்புறேன், தேவையில்லாமல் இதெல்லாம் பிரச்சனை பண்ணாதீங்க அப்படின்னு. ஏதாவது உங்களுக்கு என்ன இஷ்யூ இருக்கா, நான் ஏன் என்னையே வந்து சுற்றி வந்து எனக்கே ஏன் டார்ச்சர் பண்ணணும்னு நினைக்கிறீங்க, நான் உங்களை எந்த தொந்தரவும் பண்ண விருப்பப்படலை அப்படின்ற மாதிரி, ஏன்னா உங்கள் லைஃப் விட்டு நான் டோட்டலாக வந்துட்டேன்ல, என்னை வந்து டிஸ்டர்ப் பண்ணாதீங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவங்க இருந்து அங்கேருந்து கிளம்புவாங்க. திரும்ப நின்றுட்டு என்ன நினைப்பாங்க அப்படின்னா வந்துட்டு ஹீரோ கிட்ட பேசவே அவங்களுக்கு பிடிக்காது. அவங்க என்ன நினச்சி ஹீரோ மேலே கோவப்படுவாங்கன்னா, உன்னோட பொண்ணு தான் இவ, அதாவது நம்ம 2 பேருக்கு பிறந்த பெண்ணு தான் இவ, அவளுக்கு வந்து உடம்பு சரியில்லை அப்படின்னு சொல்லிட்டு தான் ஹாஸ்பிட்டலில் வேக வேகமாக நான் பார்க்க வந்திருக்கேன், அது கூட உனக்கு இன்னும் தெரியாது, ஆனால் நீ வந்து உனக்கான ஒரு லைஃப்பை வந்து அமைச்சிக்கிட்ட, உனக்குன்னு ஒரு ஃபியான்சி பொண்ணு இருக்குது, நீ அவளை கல்யாணம் பண்ணும் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு முடிவு எடுத்துட்டு இப்போ எதுக்காக வந்து எங்கள் லைஃப்பில் வந்து தேவையில்லாமல் தலையிடுற அப்படின்ற மாதிரி அவங்க கோவப்படுவாங்க. ஆனால் இது எதுவுமே அவருக்கு தெரியாதுல்ல, அவர் பாட்டுக்கு நின்றுட்டே தான் இருப்பார். ஹீரோயின் இப்படி உள்ளே போகும்போது பார்த்தோம் அப்படின்னா வந்துட்டு உள்ளே இருந்து அந்த குட்டி பொண்ணை கூட்டிகிட்டு அந்த ஃப்ரெண்டு வருவார், ஹீரோனோட ஃப்ரெண்டு வரும்போது இப்போ அந்த குட்டி பொண்ணு இருக்குல்ல, அம்மா அப்படின்ற மாதிரி ஹீரோயினை பார்த்து கூப்பிட்டுருமா. ஹீரோக்கு இன்னும் கொஞ்சம் கோவம் தூக்கி வாரி போட்டுரும். அதாவது இவளுக்கு கல்யாணம் ஆகி குழந்தை வேற பெற்றுட்டு இத்தனை வயசில் குழந்தை வளர்த்து வச்சிருக்கான்ற மாதிரி அவருக்கு இன்னும் கோவமாக இருக்கும். ஹீரோயின் இப்போ என்ன நினைப்பாங்க, இவனுக்கு தெரிஞ்சால் வம்பா போயிடுமேன்னு சொல்லிட்டு அவங்க அப்படியே மறைக்கணும்னு நினைப்பாங்க. இப்போ அந்த ஃப்ரெண்டு இருக்கார்ல, டக்குன்னு அவருக்கு தான் புரியுது இல்லை ஹீரோனோட நிலைமை. உடனே என்ன சொல்வார், என்னம்மா நீ ஆன்ட்டியை போய் அம்மான்னு கூப்பிட்ற, அப்பெல்லாம் கூப்பிடக்கூடாது அப்படின்ற மாதிரி சமாளித்து, சரி சரி வா நம்ம அந்த வார்டுக்கு நார்மல் வார்டுக்கு இப்போ மாற்ற சொல்லிட்டாங்க, அங்கே போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பாப்பாவை கூட்டிகிட்டு போவார். சொல்வார், அண்ணா வந்துட்டு இது வந்து உன்னோட குழந்தையா அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாரு. அப்போ ஹீரோயின் என்ன சொல்லுவாங்க, அது உனக்கு தேவையில்லை அப்படின்னு திரும்ப ஆரம்பிப்பாங்க. எனக்கும் இந்த மாதிரி ஒரு இந்நேரம் வந்துட்டு நம்ம 2 பேரும் கல்யாணம் ஆகி இருந்தால் இந்த வயசில் நம்மளுக்கே ஒரு குழந்தை இருக்கும் அப்படின்ற மாதிரி ஹீரோ சொல்வாரா. உன்னை ஹீரோனுக்கு திரும்பவும் கோவம் வந்துடும். அப்படி உனக்கு ஒரு குழந்தை வேணும் நீ ஆசைப்பட்டினா, உனக்கு தான் ஃபியான்ஸே இருக்காங்கல்ல, அவளை கல்யாணம் பண்ணிக்கிட்டு அப்படி ஒரு குழந்தையை பெற்றுக்கோ அப்படின்ற மாதிரி இவங்க இந்த மாதிரி பதில் சொல்லுவாங்க. உன்னை ஹீரோ என்ன சொல்வாருன்னா, இப்போ நான் அது என்னோட பர்சனல், நீ வந்து உன்னோட பர்சனல் தலையிடாதுன்னா நீ என்னோட பர்சனலில் தலையிடாது அப்படின்ற மாதிரி சொன்னவர். இப்போ அந்த பொண்ணு வந்துட்டு உன்னை அம்மான்னு கூப்பிட்றா, நீ அவளோட அம்மா இல்லை ஆன்ட்டி அப்படின்னா வந்துட்டு நீ எதுக்கு அவளோட உண்மையான அம்மா மாதிரி இப்படி பதறிக்கிட்டு இந்த இடத்துக்கு வரேன்னு எனக்கு ஒன்றுமே புரிய மாட்டேங்குது, ஏதோ பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து அவர் பாட்டுக்கு போயிடுவார். பாப்பாவை பக்கத்துக்காக உள்ளே வருவாங்களா, அந்த பொண்ணு பார்த்தா அவரோட சண்டை போட்டுட்ருக்கோம் ஹீரோனோட ஃப்ரெண்டு கூட. எதுக்கு என்னோட அம்மாவை பார்த்து என்னோட ஆன்ட்டி அப்படின்னு சொல்ல வச்சிங்க, எனக்கு அது வந்து அப்படி சொன்னால் பிடிக்காது, அம்மாவை ஆன்ட்டி சொல்ல பிடிக்காது அப்படின்ற மாதிரி அந்த பொண்ணு சொல்லிகிட்டே இருக்கும். அவராக சொல்கிறது கேளுமான்னு சொல்லிட்டு அதுக்கு அந்த பொண்ணுக்கு வந்து புத்தி சொல்லிட்டு இருப்பாரு. அப்போன்னு பார்த்து ஹீரோன் உள்ளே வருவாங்களா. இப்போ அந்த பாப்பா வந்து ஹீரோன் கிட்டே டைரெக்டாகவே கேட்பாங்க, அம்மா ஏன் அவர் ஒருத்தர் வந்தாரே அவர் யார், அவர் தான் என்னோட அப்பாவா அப்படின்னு சொல்லிட்டு அந்த பாப்பா கேட்கும். ஹீரோன் வந்து ஆமாம் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. அப்படின்னா ஏன் நீங்கள் வந்துட்டு அவர்கிட்ட வந்துட்டு அறிமுகப்படுத்தி வைக்கல,
நான் என்னோட அப்பா அவர் தானு ஏன் நீங்கள் அறிமுகப்படுத்தி வைக்கலான்னு உன்னை ஹீரோயின் என்ன சொல்லுவாங்கன்னா, அதெல்லாம் சில காரணங்களாலம்மா அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. சரி பரவாயில்ல, இந்த தடவை அப்படி இருந்தால் பரவாயில்ல, ஆனால் அடுத்த டைம் நீங்கள் அவரை நம்ம பார்க்கும்போது எங்கள் 2 பேருக்கு நீங்கள் அறிமுகப்படுத்தி வைக்கணும் அப்படின்ற மாதிரி அந்த பொண்ணு சொல்லும். ஹீரோயின் என்ன நினைப்பாங்க, அந்த பொண்ணுக்கு உடம்பு வேறு சரியில்லையா, சரி இப்போதைக்கு அவள்கிட்ட எதுவும் கஷ்டப்படுத்த வேணாம்னு சொல்லிட்டு, சரி ஓகே நான் அடுத்த டைம் வந்துட்டு உங்களுக்கு அறிமுகப்படுத்தி வைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சமாதானப்படுத்துவாங்க. பொண்ணுக்கும் ஓரளவுக்கு தேறிடும். இப்போ மறுநாள் டாக்டர் இருக்காருல்ல, டாக்டருக்கும் ஹீரோயின் மேலே ஒரு க்ரஷ் மாதிரி இருக்கும். ஒன்று அந்த டாக்டர் என்ன பண்ணுவார், மறுநாள் வந்துட்டு ஹீரோயினை வந்துட்டு இப்போ தான் பாப்பா சரியாயிட்டால, நீ ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸில் இருக்கா, வா நம்ம கொஞ்சம் டின்னர் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினை கூப்பிடவும், ஹீரோயினும் நீங்கள் எனக்காக ரொம்பவே ஹெல்ப் பண்ணியிருக்கீங்க இதெல்லாம் அப்படின்ற மாதிரி யோசிப்பாங்களா, பரவாயில்ல அப்படின்னு இவர் கூப்பிடும் போது சரி அவங்களால தட்ட முடியாது, சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அவர் கூட அவங்க காரில் ஏறி வருவாங்க. இப்படி போன உடனே இப்போ ஹீரோ இருக்காருல்ல, அவருக்கு இப்போ இன்னைக்கு லீவு. ஸோ அவர் என்ன பண்ணுவார், அவரோட ஃப்ரெண்டோட சுற்றிட்டு இருப்பாரு. ஹீரோயின் இந்த டாக்டரோட காரில் ஏறி போகிறத பார்த்துருவாரு, சும்மா விடுவாரா, பின்னாடியே ஃபாலோ பண்ணிட்டே வந்துருவாரு. 2 பேரும் என்ன உடனே அவர் ஃப்ரெண்ட் என்ன சொல்வார், அவசரப்பட்டு போய் சண்டையை போடாத, அவங்க 2 பேரும் என்ன தான் பண்ணுறாங்கன்னு ஃபஸ்ட்டு வாட்ச் பண்ணு அப்படின்ற மாதிரி ஃப்ரெண்ட் ஐடியா கொடுப்பாரு. உடனே நீ சொல்கிறன்றதுக்கு அமைதியாக இருக்குன்ற மாதிரி ஹீரோவும் அமைதியாக இருப்பார். இப்போ அவர் உள்ளே போகிறோன்னு என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்தா, இப்போ அந்த டாக்டர் இருக்கார்ல, 2 பேரும் உட்காந்து ஆர்டர் பண்ணுவாங்க. சாப்பாடு வரதுக்கு முன்னாடி இந்த டாக்டர் வந்து என்ன சொல்வாருன்னா வந்துட்டு, ஹீரோயினுக்காக ஒரு கிஃப்ட் ஒன்று வாங்கிட்டு வந்திருப்பாரு, ஒரு பெண்டன்ட் வச்சு ஒரு செயின் ஒன்று வாங்கிட்டு வந்திருப்பாரு. இது ஒர்த்து வந்துட்டு பார்த்தா 1 மில்லியன் கிட்டே இருக்கும். எனக்கு வந்து நான் வந்து வெளியே போயிருந்தேன், இதை பார்த்தேன், உனக்காக வாங்கணும்னு தோணுச்சு அப்படின்ற மாதிரி அந்த டாக்டர் கொடுப்பாரா. ஹீரோயினுக்கு ஒரு கண்ணெல்லாம் வெளியே வந்துடும். 1 மில்லியனா அப்படின்னு சொல்லிட்டு அந்த செயினை வாங்கி பார்த்து அந்த பெண்டன்ட்டை தான் பார்த்துட்டு இருப்பாங்க. அவர் கொடுக்கும் போது ஹீரோவுக்கு அவ்வளோ கோவம் வரும். அதை ஹீரோயின் கையில் வாங்க மாட்டான்னு நினச்சிருப்பாரு. ஆனால் கையில் வாங்கி அதை பார்த்துட்டு இருக்காங்களா, சரியான கோவம் வந்துடும். ஒன்று ஹீரோவுக்கு வேக வேகமாக எந்திரிச்சு வந்து ஒரு பார்த்தீங்கன்னா அந்த பெண்டன்ட்டை அவங்க ஹீரோயின் கையிலேருந்து பிடுங்கிடுவாங்க. ஒன்று ஹீரோவுக்கு ஒரு மாதிரி ஆகிடும். அதாவது கேப்டன் நீங்கள் இங்கே என்ன பண்ணுறீங்க அப்படின்ற மாதிரி ஹீரோயின் கேட்பாங்க. நீ என்ன பண்ணுறேன்னு என்கிட்ட கேட்குறேன், நீ என்ன பண்ணிட்டு இருக்க அப்படின்ற மாதிரி ஹீரோ கேட்பாரு. ஒன்றுமே புரியாது. இப்போ டாக்டர் என்ன சொல்வார், என்ன பிரச்சனை அப்படின்ற மாதிரி இப்போ அவர் முழிச்சிட்டே இருப்பார். ஹீரோ என்ன பண்ணுவார், அந்த பெண்டன்ட் செயின் இருக்குல்ல, அதை ஹீரோயின் கையிலேருந்து வாங்கி அந்த டாக்டர்கிட்டயே தூக்கி கையில் கொடுப்பாரு. இந்தாங்க உன்னோட செயினை வந்து நீயே வச்சுக்கோ, இதை வந்து நீ அவளுக்கு கொடுக்கக்கூடாது அப்படின்ற மாதிரி சொல்லவும் இப்போ டாக்டருக்கு ஒன்றுமே புரியாது. ஹீரோயினுக்கு ஒரு மாதிரி இருக்கும், ஏன் இப்படி தேவையில்லாமல் பிரச்சனை பண்ணுறீங்கன்ற மாதிரி ஹீரோயின் கேட்பாங்க. உனக்கு நான் பண்ணுறது பிரச்சனையாக இருக்கா, வா இங்கே அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினோட கையை பிடிச்சி தரன்னு வெளியே எடுத்துகிட்டு வருவார். வெளியே வந்து ஹீரோயின் கேட்பாங்க, இந்த மாதிரி பிஹேவ் பண்ணாதன்னு சொல்லும் போது, அவர் எனக்கு எவ்வளோ ஹெல்ப் பண்ணியிருக்காரு தெரியுமா அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் வந்து ஹீரோன்னு படிச்சுட்டு இருந்தாங்க. அந்த டைம்லேயே வந்துட்டு ஹீரோயின் ரொம்ப கஷ்டப்படுவாங்க. அவங்களுக்கு சாப்பிட்றதுக்கு கூட ஏதோ இருக்காது. ஹீரோ தான் அப்பத்துலேருந்தே எல்லாமே பண்ணியிருப்பாரு. அவங்க கடன் பிரச்சனைலாம் முதற்கொண்டு ஹீரோ தான் வந்துட்டு எல்லாமே சரி பண்ணியிருப்பாரு. இருக்கும்போது ஹீரோன் வந்து அதெல்லாம் யோசிச்சு பார்ப்பாங்க. அவங்களுக்கே அதெல்லாம் ஒரு மாதிரி தான் இருக்கும், இருப்பாங்க. அதோட ஹீரோக்கு அவங்க மேலே கோவமாக இருக்கும்.